முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒரு பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்கள். இவர்கள் தமிழக மக்கள் படும் துன்பங்கள், வேதனைகளை அறிவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோயில் நிலத்தில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என அறநிலையத்துறை கமிஷனருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4.5 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பார் கவுன்சில் தேர்தலுக்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் எண்ணெய் வைத்து நடந்த விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டனர் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை துவக்குவதற்கான அறிவிப்பை வரும் 27ஆம் தேதியன்று தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் எவ்வளவு மறைத்தாலும் பீகாரில் ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இண்டிகோ விமானத்தில் திடீரென பவர் பேங்க் தீப்பிடித்து இருந்த காரணத்தால் அதனை கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடு அல்லது தடை விதிப்பது குறித்து டிஜிசிஏ ஆலோசனை நடத்தி வருகிறது. பீகார் சட்டசபை தேர்தலில் இண்டி கூட்டணி முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் இயங்கி வரும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு பெண்களையும் பயங்கரவாத அமைப்பில் இணைக்கும் முயற்சியை எடுத்துள்ளது. இதற்காக ஆன்லைன் வாயிலாக பயங்கரவாத பாடம் படிப்பதற்கு கட்டணமாக $156 நிர்ணயித்துள்ளது. அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்ய வேண்டும், இல்லையெனில் சீனா தனது உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் மத்தியில் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது.